அல்லாஹ் ஏன் 4 மாதங்கள் மற்றும் 10 நாட்களை இத்தா காலத்தை வழங்கினான்? எல்லாவற்றையும் அவசரப்படுத்தும் இந்த உலகில் இஸ்லாம் நமக்கு நிதானத்தையும் கண்ணியத்தையும் கருணையையும் போதிக்கிறது. அல்லாஹ் சுபானஹு வதாலா கூறுகிறான், உங்களில் எவரேனும் மனைவிகளை விட்டுவிட்டு இறந்துவிட்டால் அந்த மனைவிகள் 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தாயிருந்து தங்களை எதிர்பார்ப்பில் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் தவணையை நிறைவு செய்துவிட்டால் அவர்கள் முறைப்படி தங்களைப் பற்றி செய்து கொள்ளும் காரியங்களில் உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு கவனிப்பவனாக இருக்கிறான். சூராஹ் அல் பக்கரா 2:234. இது ஒரு கட்டுப்பாடு அல்ல, இது பாதுகாப்பு. இது சிரமம் அல்ல, இது தெய்வீக ஞானம். இத்தா காலத்தின் பின்னால் உள்ள ஞானம். 1. வம்சத்தை பாதுகாத்தல். இந்த காலம் கருவுற்றிருப்பதை உறுதி செய்ய உதவுகிறது. இதன் மூலம் குழந்தையின் அடையாளம், வாரிசு உரிமை மற்றும் குடும்ப உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன. 2. திருமண பந்தத்திற்கு அளிக்கும் கௌரவம். புனிதமான ஒரு பந்தம் ஒரே இரவில் முடிந்து விடுவதில்லை. இந்த கால அவகாசம் கணவனுக்கு செலுத்தும் விசுவாசம், மரியாதை மற்றும் கண்ணியத்தை பிரதிபலிக்கிறது. 3. உணர்வுபூர்வமான ஆறுதல் பெறுதல். கணவனை இழப்பது என்பது சிறிய விஷயமல்ல. உலகம் தரும் அழுத்தங்கள் ஏதுமின்றி அந்த பெண் துக்கத்தை கடக்கவும், சிந்திக்கவும், இறைவனுடன் மீண்டும் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் அல்லாஹ் அவளுக்கு அவகாசம் அளிக்கிறான். இஸ்லாம் உணர்ச்சிகளை புறக்கணிப்பதில்லை, மாறாக அவற்றை பாதுகாக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்